ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜல்ஜீவன் திட்டத்தில் வந்து யார் யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இதில் இப்போ போய் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து குரோமுக்கு உள்ளே போகணும். குரோமுக்கு உள்ளே போயிட்டு அங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா ஜல்ஜீவன் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கணும். ஜீவன் ஜல்ஜீவன் திட்டம் போட்டு இல்லைன்னா மிஷின் இருக்கும், ஜல்ஜீவன் திட்டம் மிஷின் அப்படின்னு ஜல்ஜீவன் மிஷின் போட்டிங்கன்னா உள்ளே வந்துடும். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளிக் பண்ணிக்கிறோம். உள்ளே அந்த மேலே பாருங்கள் 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணுறீங்கன்னா 2-3 வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வரும். அதில் டேஷ் போர்ட்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உள்ளே கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறனால இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. அந்த சர்ச் பட்டன் இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டேட் என்னங்கிறத இப்போ உள்ளே போய் பாருங்கள். நம்ம ஸ்டேட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு இது பண்ணியாச்சு. அடுத்து புதுக்கோட்டை, அதே சர்ச்சில் வந்து புதுக்கோட்டைன்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்துடும். நான் உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்கு, நம்ம வந்து தேனி டிஸ்ட்ரிக்கு, இப்போ வந்து நம்ம வந்து புதுக்கோட்டை இது மட்டும் ஒன்று கொடுத்துறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்கள் ஊராட்சி என்னவோ, ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டேட்டு, அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்கு, அடுத்து உங்கள் ஊராட்சி என்னவோ அதை நீங்கள் கொடுங்க. அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 பேரை கொடுங்க. அடுத்து உங்கள் பிளாக் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் காமிக்கும். இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா உள்ளே நேராக போங்க. உள்ளே போய்ட்டு பார்த்தோம்னா இந்த 342 அப்படின்றது பாருங்கள், இதில் 90% பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு வருது. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கலாம், யார் யார் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இது மாட்டம் யார் வேணாலும் எந்த டிஸ்ட்ரிக் வேணாலும் இது பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க, நான் வந்து புதுக்கோட்டைக்கு பார்க்கணும், இல்லை சிவகங்கைக்கு பார்க்கணும், இல்லை அடுத்து எனக்கு திருச்சி, திண்டுக்கல் இது மாட்டம் பார்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் எதுங்கே வேணாலும் பார்த்துக்கலாம். உங்கள் சொந்தக்காரர் இருக்கா உங்களுக்கு பார்த்து சொல்லணும் அப்படிங்கிற மாட்டம் இருந்தால் கூட பார்த்துக்கலாம்.